மழை மழைன்னு எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, இலைய போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல. அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா, உங்க கால்ல வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமையல் கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறப்பா. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஐயோ, என் கால் போச்சு. ஐயோ, தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ, ஐயோ, நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சே. ஐயோ. ஒண்ணுமே காணோம். நல்லாரு நல்லாரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ. ஏந்திருப்பா. ஏண்டி, உனக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதமா பண்ற? பின்ன என்ன மாமா பண்றது? அக்கா கல்யாணத்துக்கு தம்பி வந்து கால விழ ஆசீர்வாதம் பண்ணாம இருக்க முடியுமா? ஐயோ மாமா, வலிக்குது. உன் காலை விழுச்சல்ல, என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். என்ன? என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். குடுக்குறேன், விடுங்க. ஐயோ, கெட்ட மேலும் கூட்டிட்டாங்களே. உன் கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். மூஞ்சி பாரு. கண்ணத்துல ஒரு முத்தம் கேட்டதுக்கு தொப்பலை சுத்தி 16 ஊசி போட வச்சிட்டாலே. அப்புச்சு, சமயக்கார அப்புச்சு. இல்ல, நான் வந்து கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டுக்கிறேனே, ப்ளீஸ். சாப்பிடுங்க, இருக்கட்டும். என்னன்னா 2 நாளா முறுக்கே திங்க முடியல. என்ன அப்புச்சு நீங்க? அட இருங்க அப்புச்சு. வருஷம் பூரா தண்ணி அடிக்கிறவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு தண்ணி அடிக்காம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த 2 நாளைக்காவது என்னுடைய சமையல நான் சாப்பிடாம நல்லதா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அப்புச்சு. என்ன நொல்ல அப்புச்சு? உங்க அப்பா தான் உன்னை யூனியன் ஆபீஸ்க்கு போச்சோன்னானல, அப்புறம் என்ன மயிலுக்கு இங்க வந்த? அப்புச்சு, நான் சொல்றத கேளுங்க அப்புச்சு. இல்ல, சொல்றோம் பஞ்சாயத்தை. அப்புச்சு, என் கல்யாணம் தாலி கட்டினதோட அம்போடு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் 2-3 நாளைக்கு எது சரியில்லைன்னு ஜோசியார சொல்லி இருக்கானே. இல்ல அப்புச்சு, எல்லாம் சரியா இருக்கு. நேர காலத்தை சொல்றேன்டா. இவன் ஒருத்த வந்து அப்புச்சு, 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 கையில இருக்கிற முறுக்க திங்க முடியாம நீ இந்த அழைச்சு அலையிறியே. கட்ட பொண்டாட்டி தொடாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியாத உனக்கு? டாய், இப்ப சொல்ற கேட்டுக்கடா. இந்த ஒரு முறுக்கு திங்க விடாம பண்ண பாவத்துக்காக உனக்கு 1 வருஷம் 7 மாசம் சாந்தி முகூர்த்தமே நடக்காதுடா. சாபமா விடுற? சத்தம் போடுறீங்க. என்ன கேள்வி என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன மாப்பிள கேட்டீங்க? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பெரிய மனுஷன் சொல்ல வரேன். ஒண்ணு இல்லப்பா, நீங்க உள்ள போங்கப்பா. ஒண்ணு போங்கப்பா. மாப்பிள பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உட்காருங்க வச்சி. எனக்கு சொல்றேன், உட்காருங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல மாமா. என்ன நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்கப்பா. எப்ப சாந்தி முகூர்த்தான்னு கேக்குறானுங்க இவன். மொய் படத்தை எல்லாம் வட்டி விட்டு 2 கிழவனுங்களும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு பிரஷரா? எப்படி? ஏயா, உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணையா? இல்லடா, நான் போட்டோ போடல, போய் ஏற்பாடு பண்ணுவானுங்க பாரு அவனுங்க. அடேங்கப்பா, படிக்க பாரு அவளுக்கு. ஏனவனே, கட்டவே கண்டுபிடிச்சு விளையாட்டல கையை வச்சு படுத்துட்டு இருக்கிற. என்னது? ஏனவனே, நான் நடந்தாலே ஸ்ப்ரிங் கட்டல் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அதுக்கு இதை போட்டு வச்சுக்கிறீங்க. இது உட்காந்தாலே மனுஷனுக்கு கிளுகிழப்பு தட்டின்னு போல் இருக்குதா? கிளுகிழப்பு ஏத்த தானே உங்களை இங்க வர சொல்றதே. என்னங்க, ஒரு கலர் டிவி வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம்ல? ஏனம்மா, ஒட்டியில படம் பார்க்கறக்கா இவ்வளவு காசு செலவு பண்ணி நான் இங்க வர்றேன். அப்படித்தான் அந்த டிவில புரியுற மாதிரி நம்ம பாஷையிலேயே போறாங்க, புரியாத மாதிரி கராபுரான்னு ஹிந்தியில பேசுறாங்க. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு டென்ட் கொட்டா கட்டி தர்றேன். அங்க வேணா நான் முறுக்கு வித்துக்கிறேன். ஆமா, உமாங்க நீங்க கொடுத்த நகையெல்லாம் பெட்டில வச்சு பூட்ட போயிருக்காங்க. அவ காரி எல்லாம் எதை கொடுத்தாலும் டக்குனு உள்ள வச்சு பெருசு அங்க சாமி செல்லசாமி வரா, கொஞ்சம் போறப்படுங்களேன். எந்திரி. அது என்ன நானும் பாக்குறேன். நான் பணத்தை எண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு நாய் வர்றது கிடையாது. ஆனா பணத்தை வாங்கி நீ வச்சோன்னு எவனோ ஒருத்தன் வந்துடுற. 20 வருஷமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, பூரா நரைச்சு போச்சு. இப்போ முள்ளையும் இப்படி சொல்லுது. இங்க பாருங்க, அவன் உங்களை பார்த்தானா உங்களுக்கு அவமானம், அவனுக்கு அவமானம்.
புறப்படுங்களே. இங்க வந்தவனுக்கு அவமானம், வந்துட்டு இருக்கவனுக்கு அவமானம். உங்க 2 பேருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கையோடு ஓ வா பெருசு, போயிட்டு நாளைக்கு வா. பாரு, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கிறேன். அவன் போனோன்னு எழுப்புங்க. பெருசு இந்தா இத போய் அங்க சாப்பிடு. எதுக்கு குடிச்சிட்டு தூங்குறதுக்கா? எப்ப கொட்டாவி விடுவேன், கொள்ளை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆத்தாள் மேல ஆளுக்கு பாதி அடிங்க. நான் இன்னைக்கு தூங்குறதா இல்ல. விவசாய கட்ட மனுஷன். இந்த பாருடி, இழுத்து போத்திட்டு போய் நில்லு. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வாழைத்தோப்பியும் மாந்தோப்பியும் அவன்கிட்ட எழுதி வாங்குறேன். ஆமா. நீ கவலைப்படாதம்மா, என் உடம்புல ஓடுறது ஊ ரத்தம். அவன ஒர்க்கை நான் பாக்குறேன். வரட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, போத்திக்கிட்டு போறத பார்த்தா குடும்ப பொண்ணு தோத்தா. எதுக்கு அழுகுறப்போ? சும்மா இருக்கியா? என்ன ஆச்சுன்னு அழுகுற? ஏங்க தம்பி, ஏதோ எங்க அப்பா ஆத்ம திருப்திக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் உன் பொண்ண கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு என் உள்ளங்கையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த வீட்டு பக்கம் எட்டி பாத்தீங்களா? அங்க அப்படி என்ன கிடந்து ஆடுது. அது சரி, புது பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பீங்க. அது இந்த கழுதைக்கு எங்க புரியுது? இந்த 3 நாளா பச்சை தண்ணி பல்லுல படல. பசி ஏப்பமா விடுறாளேன்னு ஒரு டம்ளர் மோர் கலந்து கொடுத்தேன். அதையும் முழுசா குடிக்கல, இத்தனோடு தான் குடிச்சா. என் வயிற்றுல ஏண்டி வந்து பிறந்த? ஏன் அவளை அடிக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க சும்மா? சொல்லு. என்ன ரமகம் எல்லாம்? இனிமே எங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்து அதுல கலந்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மண்டைய போடலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அட, நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக சாகணும்? கவலைப்படாதீங்க, சும்மா அழுதுகிட்டு. இந்தாங்க, உங்க பொண்ணுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. இதுக்கு பதிலா ஒரு தென்னந்தோப்பு எழுதி வச்சீங்கன்னா மட்டையை வித்தாவது எங்க வண்டியை ஓட்டிடுவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம்னு இங்க வந்தேன். இதை அடிச்சிட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறேன். தம்பி தம்பி தம்பி, அந்த ரூம்லயா? இங்கேயே படுத்துக்கங்களேன், நல்ல காத்தோட்டமா இருக்கும் தம்பி. இந்த வீட்ல எந்த ரூம் காத்தோட்டமா இருக்கும், எந்த ரூம் புழுக்கமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருங்க. அந்த ஆந்த வேற அங்க இருக்கானே. தம்பி 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 தம்பி, ரூம்ல மூட்டை பூச்சி தொல்லை ஜாஸ்தி இருந்தது, மருந்து அடிச்சிருக்கோம். உள்ள போனீங்கன்னா நெடி அடிக்கும். இத சாப்பிட்டு தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். உங்க பொண்ணுகிட்ட கறியை வறுத்து கொடுத்தேன் போய். ஐயோ, என்னடி பண்றது? தப்பிச்சோம். அப்பா. என்னத்தா, ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் போற மாதிரியே தோதா வீடு கட்டிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நேத்தா தொழில் பண்றீங்க, பரம்பரை தொழில். என்ன கொடுத்தேன்? செயின் கொடுத்தாங்கல்ல. இன்னும் 10 நாள் இன்னும் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஏன் பெருசு? செயின் பிடிச்சிருந்தா மலை ஏறிடும்ல. நீ பாரு, குடும்பம் 2ஆகுமே. என்ன சின்ன பக்கம்? நானே காத்தா போறேன், வயக்காட்டுக்கு தான் போறேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அன்னைக்கு ஒரு கேஸு, பல்லடம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். எத்தனை குடுற? 501 ரூபா. மொய் வைக்காம மனசே சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்தூர்ல வச்சிருந்தா மைக்கிலேயே சொல்லியிருப்பாங்க, பெருமையா இருந்திருக்கான். நம்மளுக்கு எதுக்குடா அந்த பெருமையெல்லாம்? எந்திரி, என்ன கால். சரி, சீக்கிரம் கொண்டு போய் சோத்த கொடு, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு? ஏங்க நீ அடிக்கிறீங்க? இந்த கருமாந்திரத்துல என்கிட்ட சொல்லாத, மனசுல வச்சுக்க முடியாது, வளரியவன் சொன்னல. கேட்டியாடா? வந்து சொன்னேன். இப்ப நான் வளரிட்டா அவ கேக்குறா, என்ன சொல்லுவேன்? வைத்தியாரப்ப ஒண்ணும் இல்லையம்மா, நீ போமா. நானு இருங்க புச்சி, எந்த வீட்டுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க. இல்லையம்மா, நான் வெள்ளச்சோள வளரிட்டேன், ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்ல புச்சி, என்னமா இருக்கு, சொல்லுங்க. என்னடா? அட கேக்குதுல, சொல்லுங்க. சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. சரி, நீ போ. நான் நாளைக்கு முன்னாடி உன் வளையல கம்மல காணாம போயிருக்குமே. ஆமா. இந்த நம்ம ஊர்ல தவிட்டுக்காரி இருக்காளே, அவ பொண்ணுக்கும் அதான் தொப்புள் தெரியுற மாதிரி சீலை கட்டி நடப்பால, அவளுக்கும் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப நாளா கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாய் அதை நேத்தான கிடவும் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் அப்படியே மறிக்கிட்டு இருந்தேன். நானே அவனை போய் கேட்டிருப்பேன். ஆனா நீ யாரியா என்னை கேட்கறதுன்னு வையே, நான் எந்த இடத்துல போய் விழுவேன்? இது உன்ற வாழ்க்கை, நீ தான் கேட்கணும். ஆனா அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன, அவங்க தெய்வம். இன்னைக்கு ராத்திரி உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது, அவன் தூங்கவே கூடாது.
லைட் ஆஃப் பண்ணு. ஏங்க இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? லைட் ஆஃப் பண்றே. அடுத்தவங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா? ரெண்டும் தாண்டி. இது பாருங்க, 2 பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனை நான் கும்பிடுறது இல்ல. அந்த பாவத்தினாலே என்னவோ நான் கும்பிடுற தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம் தான் அவளா இல்ல அவளுக்கு அப்புறம் தான் தானா? என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல அத்தை. அடிச்சிட்டானா? ஏன்பா அடிச்ச? என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச. மாமா என்ன அடிச்ச? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? கொலையா பண்ணிட்ட? சொல்லுமா. என்னன்னு தான் சொல்லுங்களே அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. 2 நாளைக்கு முன்னாடி என் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் மருதியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாணம் சீரா கொண்டு வந்த நகையை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் துடுக்க பதில் சொல்லிட்டேன். அதான் மச்சானுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? இந்த நகை போனா போகுது, நான் 100 பவுன்ல செஞ்சு போடுறேன். தாயி, நானும் சரி உங்க அப்பனும் சரி நகை நட்டுக்கோ காசு பணத்துக்கோ என்னைக்காவது கணக்கு பார்த்திருக்கிறோமா? நீ கண்ணு கலங்க பார்த்ததும் நான் ஆடி போயிட்டேன். கண்ணு தொடச்சுக்க தொடச்சுக்க. இலே, இவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, இன்னொரு மக. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னைக்காவது அவளை கைய நீட்டின பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். தொலைஞ்சிடுறேன். கூட்டு போங்க போங்க. ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை பிள்ளைய போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற? வா சாப்பிடலாம் வா. ஏ வாடா. என்ன செல்வி இந்த வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா காலங்காத்தால வாய் புடிங்கிட்டு? ஏன் செல்வி, மாமியாருக்கு சோப் போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும். அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க. மாமா, எப்படி என் கோலம்? என்ன மாமா அசந்து போய் உட்காந்துட்ட? என் கோலம் மயிலே, இதுதான் கோலமா? ஏன் மாமா நல்லா இல்லையா? இருக்கு. இப்போ ஒரு பிச்சைக்காரன் 7 நாள் சாப்பிடாம ஒரு கொடுமையான பசியில வந்து அம்மா தாயேன்னு கத்தும் போது இந்த கோலத்தை பார்த்தான்னு வை, இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைச்சு துப்பிட்டு போயிடுவான். நான் போட்ட கோலத்தை மட்டும் பழிக்கிறியே, நீ கோலம் போடேன் பார்க்கலாம். நான் ஒரு ஆம்பளை என்ன போய் கோலம் கீழோன்னு சிச்சி சிச்சி. மாமா 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 எனக்காக மாமா. சரி, ஆயிருந்தாலும் நான் உன்னை கட்டிக்க போறவன், நீ என்ன கட்டிக்க போறவ. ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம ஊரு பொண்ணுங்க ரொம்ப மோசமானவளுங்க. நான் குனிஞ்சு கோலம் போடுறதை பார்த்துட்டாளுங்கன்னா நான் வாழ்க்கையில நிமிர முடியாது, என் மானத்தை வாங்கிடுவாங்க. அதுக்காக நீ என்ன செய்யற, நேரம் அங்க போய் நில்லு, யாராவது வராங்களான்னு பாரு. வந்தாங்கன்னா குக்குன்னு கத்து, நான் அப்படியே தொடப்பத்தை கீழே போட்டு ஸ்டாலின் நிக்கிறேன். ஓகே? குக்கு குக்கு தானே, பின்னிடுறேன் பாரு. குக்கு குக்கு. ஏன் மாமா போட்ட? வரலையா? இல்ல, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏண்டி எதனா மைக் டெஸ்டா? என் லைஃப் டி.
ஐயோ மாமா அசத்திட்ட. கோலத்தை இப்படி பின்னு பின்னு பின்றியே எப்படி மாமா? ஏய் தள்ளு 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 டச் பண்ணாத. ஏண்டி இதெல்லாம் ஒரு கோலமாடி? இல்லையா? புள்ளி இல்லாத ஒரு கோலம் போடுவேன். அசத்தம் தெரியுமா? புள்ளி இல்லாத கோலமா? எப்படி மாமா? பார்க்கணுமா? அது தரையில எல்லாம் போட முடியாது, உன் கண்ணத்துல தான் போடணும். ஐயோ, என்ன மாமா காலங்கத்தால பல்ல கூட விளக்காம? சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏய் அங்க பாருடி, சீக்கிரம் வாங்க. காலங்கத்தால வேடிக்கை பாரு. ஓடி வாடி, சீக்கிரம் வாடி. ஐயோ கவுத்துட்டாளுங்களே, எம்மா